மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் வசனங்களை நம்ம தியானிப்போம். தியானித்துவிட்டு இந்த வசனத்தின் நிறைவேறுதலாக வெளிப்படுத்தல் விசேஷத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு வாசகத்தை இன்னைக்கு நம்ம சேர்ந்து வாசிப்போம். அது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதிலிருந்தும் சில வசனங்களை சேர்த்து நம்ம இன்னைக்கு தியானிப்போம். வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்திற்குள் வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். நம்ம இந்த முதல் கொஞ்சம் வசனங்களை தியானிப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்ட நாளை உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி எவ்ரிபடி ஆர் கம்மிங் டு த சர்ச், ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய பாடுகளை நம்ம தியானிக்கிறோம். இந்த பாடுகளை தியானிக்கும்போது கல்வாரி சிலுவையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த அந்த பாடுகள் நம்முடைய இருதயத்தை மிகவும் வாதிக்கிறது. எப்படி எந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பாடுகளை நம்ம தேவன் நமக்காக செய்தார். இந்த பாடுகளினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானித்தோம். எப்படி பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது, அந்த மரணத்தை தன்மேல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால நம் மீது அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிலுவையிலே அவர் பாவமானார் என்று சொல்லி, ஸோ அதன் மூலமாக மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார் என்பதையும், நம்முடைய பாவங்கள் சிலுவையிலே அறையப்பட்டன, இனிமே பாவத்துக்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லை என்பதையும் நம்ம மிகவும் சந்தோஷத்தோடு இந்த செய்தியை பெற்றுக்கொண்டோம். துக்கத்தோடு அதே நேரத்தில் மிகுந்த சந்தோஷம். என்ன, இனி பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது, என் இரட்சகர் என்னை ரட்சித்து விட்டார் என்று சொல்லி. இப்போது அதற்கு பிறகு நடந்த சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். இதை இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி ஒரு தேவதூதன் கல்லறையின் வாசலுடைய கல்லை புரட்டி தள்ளுகிறான், அவனுடைய வஸ்திரம் எப்படி வெண்மையாக இருந்தது, அதை கண்ட ஸ்திரீகள் எப்படி அதை அறிவிக்க ஓடினார்கள் என்பதையும், சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பட்டு சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் என்று சொல்கிறார். இப்போது என்னுடைய சகோதரர்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாக தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதை சொல்கிறாரு. அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க என்னை அங்கே காண்பார்கள் என்று சொல்லி. அப்படி போய் அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு பிறகு அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்த
அவர்களும் இந்த ரோம இவர்களுக்கும் நடந்த காரியம், எப்படி பணத்தை வாங்கிக்கிட்டு யூதர்களுக்கு மத்தியில் அவங்க பொய்யா பிரசங்கம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வசனங்களில் பார்க்குறோம். அதற்கு பிறகு 16ஆம் வசனம் பாருங்க. 11 சீஷரும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஸோ உயிர்த்த நம் ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த அந்த கிராண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய புறப்பட்டு போங்கள் என்கிற இந்த வசனம், இந்த வசனத்தை ஏசப்பா மலையில் வச்சு சீஷர்களுக்கு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கும் போதெல்லாம் இந்த கேள்வி நம்ம மனதில் வராமல் இருக்கவே இருக்காது. என்னென்னா, சர்வ வல்லமை பொருந்தின நம்ம ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை சாவுக்குள்ளே போக வேண்டும்? அவர் ஏன் இப்படி தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? அவ்வளவு அது அவசியமா என்று சொல்லி அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? ஆவிக்குரிய நிலையில் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வேதத்தில் நமக்கு கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் சில வசனங்கள் அதனுடைய உண்மையான தன்மை, அதனுடைய மேன்மையை காண்பிக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாரு. அப்போது இந்த பாடுகளின் வழியாக தேவன் மகிமையிலே பிரவேசித்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக மாம்சமான இயேசு கிறிஸ்து இந்த மகிமையிலே பிரவேசிப்பதற்கு அவர் இந்த பாடுகளை எல்லாம் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தை தான் பார்த்தாரு. தன்னுடைய பாடுகளை அவர் பார்க்கல. அந்த சந்தோஷம் என்ன? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை ஏசப்பா பார்த்தாரு. பார்த்துட்டு சந்தோஷத்தோடு அதுக்குள்ளே பிரவேசித்தார். எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு என்ன நடக்குது? பெரிய அதிகாரம் வானத்திலையும் பூமியிலையும் கொடுக்கப்படுதுன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இதனுடைய சாராம்சம் என்னங்கிறத நம்ம வெளிப்படுத்தல்ல இருந்து புரிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடைய தொடர்ச்சி எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்திரீ என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு சூரியனை அணிந்திருந்தாள் என்று பார்க்கிறோம். அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம். வெளிப்படுத்தலில் நிறைய காரியங்கள் சங்கேதமாக கொடுக்கப்பட்டது. ஸ்திரீ என்றால் ஒரு பெண் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இங்கே நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? இஸ்ரவேலை தான் தேவன் குறிப்பிட்டார். யூதா கோத்திரத்து சிங்கமாக, தாவீதின் வேராக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததைத்தான் இந்த பிள்ளை என்ற அந்த ஆண் பிள்ளை என்பதை அது குறிக்குது என்பதை நம்ம முன்பே தியானித்திருக்கிறோம். இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல சகல ஜாதிகளையும்னு போட்டிருக்கு. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம நினைவு கூறுவோம். இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டு போகிறான்.
நான் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது நான் அநேகரை இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்றார். அப்போ நாம் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஒன்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்தது நிமித்தம் அநேகரை தேவன் அவருக்கு பங்காய் கொடுப்பேன் என்று சொன்னாரே, அதுதான் இந்த அநேக ஜாதிகள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் யூதர்கள் இவர்கள் மாத்திரம்தான் த சோசன் ஜெனரேஷனாக இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு பூமியின் சகல ஜாதிகளும் கோத்திரத்தாரும் பாஷைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து வரக்கூடிய நிகழ்வு தான் இந்த வார்த்தையில் குறிக்கப்பட்டிருக்குது. அப்போ எல்லாரையும் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர். அவரைத்தான் அந்த ஸ்திரீ பெற்றாள். அந்த ஸ்திரீ இஸ்ரவேல். இப்போ அந்த ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று குறிக்கிற வார்த்தைகள் தான் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு காரியம். லூக்கா 24 வாசிக்கிறோம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது. எப்படி ஏசப்பா வந்து சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்பதையும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? நம்மளுடைய பார்வையில் சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, இதர் ரெக்கார்ட்ஸ் ஆர் தேர், வேத வசனம் மாத்திரமல்ல, சரித்திர நிகழ்வுகளும் இயேசு கிறிஸ்து மரித்ததும் உயிர்த்ததும் உண்மை என்பதை நமக்கு பறைசாட்டுகிறது. ஆனால் ஆவிக்குரிய நிலையில் இதற்கான காரண காரியம் என்பதை நம்ம ஆவிக்குரிய கண்களோடு வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல்ல தேவன் இதை நமக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நம்ம காண்கிற இன்னொரு விஷயம் என்ன? மரித்து உயிர்த்த நம் தேவன் சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிறார். அவருடைய ராஜ்யம் பூமியிலே நிறுவப்பட்டு விட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையின்படியே அவரை ஏற்றுக்கொண்டவர்களை இந்த சபையான அந்த பாரம்பரிய சபைகள் துன்பப்படுத்தினது. ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தின்படியே அவரை அறிந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் தேவன் வேறு பிரித்து கொண்டு வர்றார். அவரை பற்றினும் விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றாரு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறேன். ஆரம்பத்திலே நான் ஒரு எடுப்பில் ஆவிக்குரிய சபையில் இருந்திருந்தேன்னா எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ ஐ கேன் see the difference between when God is operating, what is that real difference? மாம்சபூர்வமாக சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி நடக்கிறதுக்கும் ஆவியினால் வழிநடத்தப்படுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை என்னால் காண முடியுது. நீங்களும் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலையும் ரெண்டு வித்தியாசமான நிலைகளை நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக காண முடியும். இப்போது இதற்கு பின்னணியில் நடந்த காரியம் என்ன? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை என்பதை தான் இங்கே புரிந்து கொள்கிறோம். பாருங்க, அப்புறம் ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இப்போ நம் இரட்சகராகிய ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதுவாக இருக்குது. என்ன? ஒரு யுத்தம் நடக்குது பரலோகத்தில். மிகாவேலும் ஆண்டவருடைய தூதர்களும் சேர்ந்து இந்த 1/3 இருக்கக்கூடிய விழுந்து போன தூதர்கள் இவர்களோடு ஒரு யுத்தம். இந்த வலு சர்ப்பமும் அதனோட சேர்ந்த தூதர்களும் விழுந்து விழுகிறாங்க என்பதை பார்க்கிறோம். ஸோ இப்போ அவங்க விழுந்த இடம் என்ன? பூமி. அதான் போட்டிருக்கு, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அப்போ நம்ம ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றி முடித்த பிறகு
பரலோகத்திலையும் ஒரு பெரிய காரியம் நடைபெற்றது என்பதை பார்க்கிறோம். அது வரைக்கும் வானத்துல அவனுக்கு அதிகாரம் இருந்திருக்குது. சாத்தான் அங்கும் தன்னுடைய அதிகாரத்தோடு இருந்திருக்கிறான். அவனை சேர்ந்த தூதர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாமே அதற்கு பிறகு பூமியிலே விழ தள்ளப்பட்டு போயிட்டாங்க என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவனை யார் ஜெயிப்பாங்கன்னு போட்டிருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும்படி அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ பரிசுத்தவான்கள் மேல குற்றம் சாட்டுறது யாரு? சாத்தான் தான், இல்லைங்களா? நம்ம யோபுவை குற்றம் சாட்டினா, இன்னும் நம்ம செருபாபேலை குறித்து கூட அவன் சாத்தான் பக்கத்தில் நின்னான் என்பதை பார்க்கிறோம். இது எல்லாமே எதை காட்டுது? வானத்திலையும் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருந்திருக்குது. ஆனால் இப்போ அவன் இந்த குற்றம் சாட்டக்கூடியவன் கீழே விழ தள்ளப்பட்டு போனான், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. இப்போ யார் அவனை ஜெயிப்பான்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ யார் இது? இரத்த சாட்சிகளா தங்களை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தம் பண்ணின ஒவ்வொரு பரிசுத்தவானும் இந்த வசனத்தின் நிறைவேறுதல். அவங்க என்ன செய்கிறாங்க? நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால நம்ம கொடுக்கக்கூடிய சாட்சிகள், வசனம், இதன் மூலமாக அவனை நம்ம ஜெயிப்போம். அப்போது 2 காரியம். வானத்தில் இருந்த அதிகாரம் அவனுக்கு போயிடுச்சு, விழத்தள்ளப்பட்டு போயிட்டான். இப்போ பூமியில் அவன் என்ன செய்கிறான்? யுத்தம் பண்ணுறான். அந்த வலு சர்ப்பமும் அவனுடைய சேர்ந்த தூதர்களும் சேர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக. ஆனால் அவர்களை எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியின் மூலமாகத்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த சாட்சி என்ன சாட்சி? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தினாலே நம் பாவங்களற கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம், அவரது ஆவியினால் வழிநடத்தப்படுகிறோம் என்கிற இந்த சாட்சியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இதை நம்ம சொல்லும் பொழுது சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற அநேகர் விடுவிக்கப்படுகிறாங்க என்பதைத்தான் இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி பூமியில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து பாருங்கள். 12ஆம் வசனம் போட்டிருக்கு. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. ஸ்திரீயானவள் பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊட்டின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ இந்த யுத்தம் 4 கட்டங்களாக நடக்குது பாருங்க. 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வருவதற்கு முன்பு அந்த வலு சர்ப்பம் ஆகாயத்திலையும் அதுக்கு அதிகாரம் இருக்குது. ஆகாயத்தின் அதிகார பிரபு நான் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து அங்கும் அதுவும் அந்த வலு சர்ப்பமும் அதனோட சேர்ந்த தூதர்களும் இருந்திருக்கிறாங்க. அவங்க குற்றம் சாட்டக்கூடியவங்களா, பரிசுத்தவான்களை பற்றி தேவர் சமூகத்தில் குற்றம் சாட்டுறவங்களா இருந்திருக்கிறாங்க. ஸோ இது ஒரு காலகட்டம். அப்பமும் யுத்தம் இருக்குது. பிறகு என்ன நடக்குது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு யுத்தம் நடக்குது. மிகாவேலும் அவருடைய தூதர்களும் சேர்ந்து அதை வெட்டி அந்த வலு சர்ப்பத்தை பூமியில் தள்ளுறாங்க. அதனுடைய தூதர்களும் பூமியில் விழுந்து விடுகிறாங்க. விழுந்த உடனேயே வலு சர்ப்பம் யாருக்கு எதிராக போகுது? அந்த ஆண் பிள்ளையை பெற்ற அந்த ஸ்திரீக்கு விரோதமாக போய் நிற்கிது. அந்த ஸ்திரீ இஸ்ரவேல் என்று பார்க்கிறோம். அப்போ that represent the war that was between the Jews and the serpent. சாத்தானுக்கும் நடுவில் நடந்த யுத்தம் என்பதை பார்க்கிறோம். அதுவும் சரித்திரத்தில் இருக்குது. யூதர்களுக்கு நடந்த பெர்சிக்யூஷன்ஸ், அவங்களுக்கு வந்த சோதனைகள், இது எல்லாமே இருக்குது. அதற்கு பிறகு சத்துரு யாரோட யுத்தம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை பெற்ற பாருங்க, தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சிகளை உடையவர்களுக்கும் விரோதமாகத்தான் அந்த வலு சர்ப்பம் யுத்தம் பண்ணுதே தவிர மற்ற வேறு யாரோடையும் அது யுத்தம் பண்ணலை. பாருங்கள், அப்போ தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவங்க யாரோ, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்கள் யாரோ, அவர்களோடு தான் அது யுத்தம் பண்ணுது. ஆனால் நம்முடைய சாட்சியினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவராலும் வழிநடத்துதலாலும் அவனை நம்ம ஜெயிப்போம் என்பது தான். அப்போது இதை தியானிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்கள் இதில் இருக்குது. இன்னும் இட்ஸ் அ வெரி லாங் மெடிடேஷன். இந்த வசனங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம தியானித்தோம்னா ஒவ்வொரு வார்த்தையினுடைய அர்த்தம் என்னங்கிறதுக்கு அநேக வசனங்கள் எடுத்து நம்ம தியானிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு சுருக்கமாக நம்ம இதை தியானித்திருக்கிறோம். இதன் மூலமாக நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்ம இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் மிகவும் பெரியது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயின்னு ஏசப்பா சொன்னார். அப்போது ஏசப்பா சகல அதிகாரத்தையும் பரிகரித்து கொண்டார் என்பது ஒரு செய்தி. ஆகையினால நம்மளை புறப்பட்டு போக சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் நமக்கு எதை காண்பிக்குது? நம்ம தனியாக யுத்தம் பண்ண போவதில்லை. ஆனால் யுத்தம் நிச்சயமாக நமக்கு உண்டு என்பதை அறிந்து கொள்கிறோம். ஏன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? பூமிக்கு அடுத்தவர்களாக இருந்தோம். இப்போ தேவனுக்குரியவர்களாக மாறி இருக்கிறோம். எப்போ நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்களாக மாறினமோ அப்போவே நம்ம சாத்தானுடைய அதிகாரத்துக்கு எதிராக வாரை டிக்ளேர் பண்ணுறோம்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போது யுத்தம் கண்டிப்பாக வரத்தான் செய்யுது. நம்மளை பல்வேறு வகையில் அவன் என்ன செய்கிறான்? வேறு வேறு வழிகளில் யுத்தம் பண்ணுவான். எதற்கு எதிராக யுத்தம் பண்ணுவான்? நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகும்படி செய்வான். அப்படி நம்ம விசுவாசத்தை காத்து கொள்வதற்கான போராட்டத்தை குறித்து தான் நம்ம தினமும் தியானிக்கிறோம். எப்படி நமக்கு விசுவாச போராட்டங்கள் வரும், நம்ம எப்படி அதிலிருந்து நம்ம விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். காரணம் என்ன? இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுறாரு, யுத்தம் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, நம்மளை சாட்சி கொடுக்கவும் வைப்பார். அநேகருக்கு நம்ம சாட்சியாக இருப்போம். இந்த சாட்சியை கேட்கிற அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக கடந்து வருவாங்க. சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கை விடுவிக்கப்படும். இதில் நியூமரஸ் பீப்புள் ஆர் பீயிங் செட் ஃப்ரீ. பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டிமானிக் அப்ரெஷன்ஸ் இன் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் டிசீசஸ் கண்டிஷன்ஸ்லேருந்தெல்லாம் அநேகர் விடுவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சுதந்திரிக்கப்படுகிறாங்க. சுதந்திரித்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்குமே அவர் என்ன செய்கிறாரு? வரங்களை அளித்து அவர் கிருபையினால் நாள்தோறும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென்.